அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசா பகுதியில் நீண்ட நாட்களின் பின்னர் சில உதவியாளர்கள் செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதித்திருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் எதிர்ந்த கடுமையான எதிர்ப்பை அடுத்து நூற்றுக்கணக்கான லாரிகள் உள்ளே சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்தபோதிலும் அவை அங்குள்ள மக்களை சரியாக சென்றடைந்தனவா என்பதை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை. அடுத்து சீனா இஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஹமாஸ் தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய ஊடகங்கள் அதிர்ச்சிகரமான பல செய்திகளை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் பாலஸ்தீனத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை, ஒருபுறம் குண்டுவீச்சுக்கள், விமான தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், எரிகணை தாக்குதல்களினால் மக்கள் கொல்லப்படுவது ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறத்திலே அங்கிருக்கும் மக்களை பட்டினி பசிக்குட்படுத்தி உணவை, மருந்தை, குடிநீரை, மருத்துவ பொருட்களை என அத்தனை விடயங்களையும் தடை செய்து மிக கொடூரமான முறையில் இஸ்ரேல் கொன்றளித்து வருகின்றார்கள். இந்த குண்டுவீச்சுக்களை விட மோசமான முறையில் அங்கு பட்டினி கிடந்து எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய காசா குழந்தைகளின் புகைப்படங்கள் வெளியாகி உலகம் முழுவதும் இருக்கும் மனசாட்சி உடையோரின் இதயத்தை உலுக்கி இருந்தது. இந்த நிலையில்தான் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை பதிவு செய்ய முன்வந்திருந்தார்கள். காசா குழந்தைகளை இஸ்ரேல் இவ்வாறு இனப்படுகொலை செய்யக்கூடாது, பட்டினியோடு அங்கு மக்கள் மரணிக்கும் நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததென பலரும் கருத்து வெளியிட்டார்கள். அமெரிக்காவை தவிர ஏறக்குறைய அனைத்து நாடுகளுமே பேசியிருந்தார்கள். அதில் பேசப்படும் அழுத்தத்தினுடைய அளவு விகிதப்பட்டாலும் இஸ்ரேலுக்கு ஆதரித்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் இனப்படுகொலையில் பங்காளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை தவிர அத்தனை நாடுகளுமே ஏறக்குறைய இந்த விடயம் தொடர்பில் பேசியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது காசாவில் சில உதவியாளர்களை உள்ளே அனுமதித்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள். காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை இஸ்ரேலிய இராணுவம் உள்ளூர் இராணுவ நடவடிக்கைகளில் தந்திரோபாய இடைநிறுத்தத்தை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ தலைமை அறிவித்திருக்கின்றது. அல்மவாசி, டெய்ர் அல் ஃபாலா மற்றும் காசா நகரம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பகுதிகளில் தரைப்படை தாக்குதல்களை தாம் நடத்தப்போவதில்லை என இஸ்ரேல் சொல்லியிருக்கின்றார்கள். மறு அறிவிப்பு வெறும் வரை இந்த இடைநிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காசாவில் பாலஸ்தீனர்கள் பெருமளவு பட்டினி கிடப்பதால் முன்னப்போதும் இல்லாத அளவு சீற்றம் உலக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. அரபுலக நாடுகளில் கூட அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, அங்கு இருக்கக்கூடிய சர்வதிகார ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த படுகொலைகளையும் இந்த பட்டினிச்சாவையும் கண்டும் காணாமல் இருந்தாலும் அந்த நாடுகளில் கூட மக்கள் மிகப்பெரிய அளவில் கிளர்ந்தெழ ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த வாரத்தில் கூட நாங்கள் தெரிவித்திருந்தோம், லெபனானில் பெய்ரூட்டில் அமைந்திருக்கக்கூடிய எகிப்தினுடைய தூதரகம் அடித்து நொறுக்கப்பட்டது. இஸ்ரேல் அனுமதி கொடுக்காவிட்டாலும் நீ ராஃபா கடவை திறந்து அங்கே இருக்கும் மக்களுக்கு உணவை வழங்க வேண்டும் என்று. இவ்வாறான சூழ்நிலைகளின் பின்னர் இன்று எகிப்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட லாரிகளும், ஜோர்டானினுடைய சார்பில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளும் உள்ளே சென்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஐநாவினுடைய லாரிகளும் சில உள்ளே நுழைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவை எந்த அளவு தூரம் உள்ளே நேரடியாக சென்று மக்களிடம் இந்த உதவிப் பொருட்களை கையளிப்பதற்கு வசதி ஏற்பட்டிருக்கும் என்ற விடயங்கள் வெளிவரவில்லை. இவ்வாறான ஒரு போர் நிறுத்தம் என்று கூற முடியாது. தாக்குதல்களை இந்த 10 மணி முதல் 8 மணி வரை நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்த போதிலும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 43 பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் 86 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை தாக்குதலை நிறுத்துகின்றோம், நீங்கள் உணவை வழங்கலாம் என பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இஸ்ரேல் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த 43 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமை இஸ்ரேல் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஒருபுறம் உணவை பெறுவதற்காக மக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். உணவை கொண்டு சென்று சேர்ப்பதற்காக அங்கு உதவியாளர்கள் ஒன்றென்றாக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் உணவை கொடுப்பவர்களும் உணவை பெற விரும்புபவர்களும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதிகளில் ஒரு தாக்குதலை நடத்தி 43 பேரை படுகொலை செய்வது, இஸ்ரேல் உண்மையில் அந்த மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா என்பதில் கூட ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறு அமெரிக்கா இஸ்ரேல் உணவு வழங்குவதாக தெரிவித்து காசா மக்களை, பாலஸ்தீன சகோதர சகோதரிகளை சுட்டு கொன்றார்களோ அதே போன்றதொரு நிலைப்பாட்டை இவர்கள் செய்து விடுவார்களோ என்ற அச்சம். ஏன் இஸ்ரேல்
உலகம் முழுவதும் ஒரு நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும். அவர்கள் கூறுவதொன்று செய்வதொன்று. காசாவில் அத்தனை ஒப்பந்தங்களையும் இஸ்ரேல் தன்னிச்சையாக முறித்து கொண்டார்கள். இந்த போர் தொடர்பில் பல பொய்யான தகவல்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் என்பன பல குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மீது அனைவருக்கும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் உணவை வழங்குவதற்கு லாரிகளை அனுமதித்துவிட்டு அங்கு தாக்குதலில் 43 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதும் பெரிய அளவிலான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் நூற்றுக்கணக்கான லாரிகளாவது ஆயிரக்கணக்கான லாரிகள் ராஃபா கடவைக்கு வெளியே நிற்கின்றது. அது வேறு ஒரு பிரச்சனை. ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான லாரிகள் உணவாவது மிகப்பெரிய பசியோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, இந்த குழந்தைகளின் முகங்கள் எல்லாம் ஊடகங்களில் வருகின்ற பொழுது மிகப்பெரிய துயரமான ஒரு விடயம். அவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய ஏக்கம், ஏமாற்றம், இந்த உலகம் மீது ஏற்பட்ட விரக்தி, எந்த ஒரு நாடுமே எங்களுக்கு உதவ முன்வரவில்லை என்ற ஒரு விரக்தி, இயலாமை, கோபம் அனைத்தும் கலந்த ஒரு உணர்வுகளை அந்த குழந்தைகளுடைய முகங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நூற்றுக்கணக்கான லாரிகளாவது உள்ளே சென்றால் அவர்களுக்கு ஓரளவுக்காவது சிறிய ஒரு அளவிலாவது உணவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, சற்று ஆறுதல் அளித்தாலும் இஸ்ரேல் இதை எவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய போகின்றார்கள், இவ்வளவு நேரம் செய்ய போகின்றார்கள், இஸ்ரேல் இதை உண்மையில் சொன்னதைப் போல உணவு லாரிகளை உள்ளே அனுமதிப்பார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. இஸ்ரேலினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஒரு நாள் 2 நாட்களுக்கு பின்னர் வார உணவை அந்த மக்களுக்கு நிம்மதியாக சென்று பெற்று உண்பதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே எம்முறையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்து மலேசியாவினுடைய பிரதமர் கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநாட்டின் பின்னர் ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இஸ்ரேலுடன் நீங்கள் இயல்பான உறவை, அதாவது ஆபிரகாம் ஒப்பந்தம் என்று பல்வேறுபட்ட அரபுலக நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் நீங்கள் மலேசியா இஸ்ரேலுடன் இயல்பு நிலை ஏற்படுத்திக் கொள்வீர்களா என்று சொன்னால் அவர் உடனடியாக சொல்கின்றார், இஸ்ரேல் போன்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான நாட்டுடன் நாங்கள் ஒருபோதும் இயல்பு நிலையை அங்கீகரிக்க மாட்டோம். முஸ்லிம் ஆட்சிகளின் மௌனம் வெட்கக்கேடானது. காசாவில் இந்த குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த கொலையாளிகளுடன் அவர்கள் ஒன்றாக உணவருந்தி கொண்டிருக்கின்றார்களே, இது பாலஸ்தீனர்களின் இரத்தத்தை குடிப்பதற்கு சமனானது. ஒருபோதும் மலேசியா இஸ்ரேலுடன் இயல்பான உறவை ஏற்படுத்தப் போவதும் இல்லை. மலேசியர்கள் ஒருபோதும் இஸ்ரேலியர்களுடன் இணைந்து செயற்படவும் மாட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை மலேசியாவினுடைய பிரதமர் இன்றைய தினம் கொடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக துணிந்து தான் கொண்ட விடயங்களை பேசக்கூடிய ஒரு சிலரில் தற்போதைய மலேசிய பிரதமரும் ஒருவராக காணப்படுகின்றார். அவர் இந்த விடயத்தை திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து கொலம்பியாவின் உடைய ஜனாதிபதி பெட்ரோ ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் நிலக்கரி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு கொலம்பியா. கொலம்பியாவிலிருந்து சொல்லக்கூடிய டன் கணக்கான நிலக்கரியை பயன்படுத்தி அங்கு மின்சார உற்பத்தி பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது ஒரு அறிவிப்பு இந்த கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியினால் விடப்படுகின்றது. 1 டன் நிலக்கரி கூட இனி இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று நான் எங்களுடைய கப்பல் படைக்கு உத்தரவிட்டிருக்கின்றேன். இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டுடன் உறவுகளை வைத்துக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. இந்த இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடு வழங்கும் பணம், இரத்த பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று முதுகெலும்போடு கூறியிருக்கின்றார் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி பெட்ரோ. இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றிச் செல்லும் எந்த ஒரு கப்பல்களையும் எங்களுடைய பிராந்தியத்திற்காக சென்றால் கொலம்பியாவும் அவர்களுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்ய மாட்டார்கள். அதேபோல் வேறு யாராவது கொலம்பியாவினுடைய கடற்பகுதிகள், துறைமுகங்களை பயன்படுத்தி நிலக்கரி ஏற்றி செல்லும் போது எந்த ஒரு கப்பல்களையும் தடுத்து நிறுத்தவும் எங்களுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் கடற்படைக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த தென்னாப்பிரிக்கா, பிரேசில் இந்த நாடுகளை அடுத்து உலகின் முதுகெலும்பு மிக்க ஒரு தலைவர்களாக கொலம்பியாவினுடைய அதிபரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை வெளிப்படையாக நீங்கள் செய்வது இனப்படுகொலை தான், இது வேறு ஒன்றும் கிடையாது, இது போர்க்குற்றம்தான் என கூறக்கூடிய உலகரங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவராக இருக்கின்றார். இஸ்ரேலுக்கு 1 டன் ஒரு துளி நிலக்கரி கூட கொடுக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த அரபுலக நாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் குறித்து நிறைய பேசி இருக்கின்றோம். எனவே அறிவார்ந்த மக்கள், தென்னாப்பிரிக்கர்கள், கொலம்பியர்கள், பிரேசில் நாட்டை சேர்ந்தவர்கள், எங்கோ இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாடு அங்கீகரித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தை, ஸ்பெயின் அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஆனால் அரபுலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மனசாட்சியுடன் அவர்களும் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது.
அடுத்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அமெரிக்கா 2 நிலையில் இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, இனப்படுகொலையால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதன் ஊடாக நடைபெறக்கூடிய இனப்படுகொலை. மற்றது பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோக்கள் மூலம் இஸ்ரேலை தண்டனையிலிருந்து தப்பிக்க வைப்பதான இனப்படுகொலை. 2 மிகப்பெரிய இனப்படுகொலையில் அமெரிக்கர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, இனப்படுகொலையாளிக்கு கத்தியை எடுத்து குத்த செல்பவனுக்கு கத்தியை வாங்கி கொடுப்பது. இரண்டாவது, அவனை யாராவது இந்த அநியாயக்காரனை தாக்க முற்படும் பொழுது, அநியாயக்காரனை பிடிப்பதற்கு முற்படும் பொழுது அந்த அநியாயக்காரனுக்கு சார்பாக குறுக்கே தன்னுடைய வீட்டோ அதிகாரங்களை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவது என இரட்டைப்படுகொலை சீனா சரியான முறையில் கூறியிருக்கின்றார்கள். இரட்டைப்படுகொலைகளை அமெரிக்கர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உலகம் இஸ்ரேலினுடைய அமெரிக்காவுடைய உண்மை முகங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலாவது என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அடுத்து, ஹமாஸினுடைய ஸ்னைப்பர் படையணி நேற்று நடத்திய தாக்குதலில், துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 இஸ்ரேலிய இராணுவ சிப்பாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 4 இஸ்ரேலிய ஆண் சிப்பாய்களும் 2 பெண் சிப்பாய்களும் மிக துல்லியமாக ஹமாஸினுடைய ஸ்னைப்பர் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே இந்த தாக்குதலுடன் சேர்த்து இதுவரை இஸ்ரேலிய படையினர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 34 பேர் கொல்லப்பட்டிருப்பதான தகவல்களை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் 19 இராணுவத்தினர் கடந்த மாதத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டாலும் கூட 34 இராணுவத்தினர் இது குறைந்தபட்சம் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைய நாளில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஹமாஸ் இயக்கத்தினுடைய தாக்குதல்கள் அங்கு மிக கடுமையான முறையில் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று ஓரளவுக்கு அங்கு மக்களுக்கு உதவி விநியோகம் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதால் அல்லது லாரிகள் சென்று கொண்டிருப்பதால் ஹமாஸ் இயக்கத்தினரும் தாக்குதலை முற்றாக நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் இந்த தாக்குதல் நிறுத்தத்தை கடைபிடிப்பார்கள் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கின்றது. அடுத்து, துருக்கியில் மீண்டும் மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருக்கின்றது. முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு காட்டுத்தீ ஏற்பட்டிருப்பதால் துருக்கியின் கிழக்கு அட்டால்ஜியாவின் பல பகுதிகள் தீயிலிருந்து நாசமாக இருக்கின்றன. 185 ஏக்கர் காடுகள் எரிந்து நாசமாக இருக்கின்றன. புர்சாவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவி இருப்பதால் ஆயிரக்கணக்கான மக்களை அவசரமாக அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா, ஸ்பெயின், பல்வேறுபட்ட நாடுகளில் காட்டுத்தீ தாக்கி முடிந்த பின்னர் தற்போது துருக்கியில் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை இந்த காட்டுத்தீயினால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தீயணைப்பு படை ஹெலிகாப்டர்கள், விமானங்கள், ட்ரோன்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஊடாக தீயை அணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அங்கு மிக கடுமையான வெப்பநிலை, வேகமான காற்றின் காரணமாக உடனடியாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன. அடுத்து, அமெரிக்காவின் மெக்சிகனில் உள்ள வால்மார்ட் கடையில் ஒரு மிகப்பெரிய கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 14 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் வடக்கு மெக்சிகனில் உள்ள டிராவஸ் நகரில் வால்மார்ட் கடை ஒன்று இயங்கி வருகின்றது. இந்த கடையில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருந்த போது திடீரென உள்ளே நுழைந்த இனந்தெரியாத நபர்கள் அங்கு கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் சரமாரியாக கத்தியால் குத்தியிருக்கின்றார்கள். இதில் 14 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. இது ஒரு தற்செயலாக இடம்பெற்ற சம்பவமா அல்லது ஒரு பயங்கரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் தாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவில் அடுத்தடுத்து நிறுவனம் துப்பாக்கிச் சூடுகள் தாக்குதலின் தொடர்ச்சியாக பட்ட பகலில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக நிறுவனத்திற்குள் பலர் கத்தியால் கொடூரமாக குத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கின்றமை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.